Hi friends, how are you all? Today I am going to teach you a fantastic technique. இன்னைக்கு ஒரு புது டெக்னிக் உங்களுக்கு சொல்லி தர போறேன். Nowadays people they have been struggling lot to think in English language. ஆங்கிலத்தில் சிந்திக்கிறதுல ரொம்ப சிரமப்படுறீங்க அப்படிதானே? உங்களுக்கான வீடியோ இது. நம்முடைய சேனல் பாசிபிள் இங்கிலீஷை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் நான் சொல்லக்கூடிய கான்செப்ட் டெக்னிக்கோட நேம் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டு whenever you get free time you can sit at your home and you can practice something slowly. நீங்கள் மெதுவாக வீட்டில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். Okay, let me tell you how can you use this technique to improve your thinking level. உங்களுடைய சிந்திக்கும் திறனை நீங்கள் நல்லபடியாக மேம்படுத்துவது அப்படின்றத பற்றி தான் இன்னைக்குரிய கான்செப்ட். ஓகே ஃபைன். ஸோ எப்போ நம்ம ஆங்கிலத்தில் நினைக்கிறோமோ அப்போ நம்ம தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுற ஒரு விஷயத்தை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த டெக்னிக் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது என்னுடைய ரிசர்ச்சில் நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். ஸோ ஐ டிட் ரிசர்ச் ஆன் ஹவு டு திங்க் இங்கிலீஷ் வித்தவுட் ட்ரான்ஸ்லேட்டிங் இன் யுவர் மதர் டங். உங்களுடைய தாய்மொழி தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் ரியலி காம்ப்ளிகேட்டிவ் ஒன். இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதை நீங்கள் எப்படி டேக்கிள் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பேச போகிறேன். டோன்ட் ஃபர்கெட் to subscribe. மறந்துடாம subscribe பண்ணிக்கங்க. Again and again I have been telling the same. Do this immediately right now. Fine. Well done. All right. So today we are going to concentrate on this technique. Look at this picture and you are going to learn a new technique. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் பார்த்து தான் நம்ம ஒரு டெக்னிக் கற்றுக்க போகிறோம். Let me tell you the name of the technique. The name of the technique is lexical chaining technique. So what does it mean, lexical chaining? In a sense, using a picture we have to pick some interesting words, maybe nouns. நம்ம சில nouns இந்த பிக்சரை பார்த்து நம்ம எடுக்க போகிறோம். Okay, so look at this picture for a while. இந்த பிக்சரை கொஞ்ச நேரம் பாருங்க. Okay, I think this is the beautiful picture of a park. இந்த பிக்சரில் நம்ம ஒரு பார்க்கை பார்க்குறோம். ஸோ ஜஸ்ட் இமேஜின் வாட் கைண்ட் ஆஃப் திங்ஸ் யூ கேன் ஃபைண்ட் இன் பார்க். இந்த பார்க்கில் என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்க்க முடியும் அப்படின்றத ஐ எம் கோயிங் டு லிஸ்ட் யூ அவுட் நவ். ஜஸ்ட் டேக் அ நோட் ஆஃப் ஆல் தீஸ் வேர்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் அட் யுவர் ஹோம் அண்ட் ஐ வில் டீச் யூ ஹவு டு பிளே திஸ் லெக்சிக்கல் செயினிங் டெக்னிக் த்ரூஅவுட் திஸ் ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டி முழுவதுமாக இந்த லெக்சிக்கல் செயினிங் டெக்னிக்கை நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் சொல்கிற வேர்ட்ஸ் எல்லாம் இந்த பிக்சர் ரிலேட்டடாக நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் நவ். ஓகே, ஐ குட் see a beautiful park. ஓகே, இந்த பார்க்கில் என்னென்ன வார்த்தைகள் உள்ளடங்குதுன்னு பார்க்குறோம். நான் ஸ்விங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு மைண்டில் வருது. ஸ்விங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இந்த ஸ்விங்னா தூரி ஆடக்கூடிய ஒரு விஷயந்தான். குழந்தைங்க அதிகமாக விரும்பி அந்த ரோப்பில் அவங்க என்ன செய்வாங்கன்னா விளையாடுவாங்க. ஸ்லைட் அப்படின்றது அது பார்த்திங்கன்னா அந்த கீழே பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்லோப்பிங் சர்ஃபேஸ் வர மாதிரி இருக்கும். அதில் ஓடி கீழே போயிட்டு திருப்பி மேலே வருவாங்க. ஸ்லைடிங் டவுன் அந்த மாதிரி அவங்க விளையாடுவாங்க. ஸ்லைடுன்ற வேர்டு நியூ வேர்டு இந்த பார்க் பார்க்கும்போது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அண்ட் தென் சீசா. ஸோ எல்லா இடத்துலையும் இருக்கிறது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வெயிட் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம பேலன்ஸ்டு ஒரு லாங் போர்ட் பேலன்ஸ்டு இந்த மிடில் இருக்கும். அதில் நம்ம ரெண்டு சைடில் பேலன்ஸ் பண்ணி லிஃப்ட் பண்ணணும். அதுதான் சீசா. அண்ட் எனக்கு ஞாபகம் வரக்கூடிய இன்னொரு ஒரு வார்த்தை பென்ச்சஸ். நிறைய பென்ச்சஸ் பார்க்கில் இருக்கும். அண்ட் ஆல்சோ யூ குட் ஃபைண்ட் அ பாத். ஒரு வழி இருக்கும். எல்லா இடத்துல ஒரு ட்ராக் இருக்கும். நீங்கள் இங்கே போங்கன்னு சொல்லி வாக்கிங் அண்ட் டிரைவிங்க்கு ட்ராக் இருக்கும் நிறையா. கிராஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக புல்வெளி நிறையா இருக்கும் அங்கே. அது பார்த்திங்கன்னா பார்க்ஸில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அது அதிகமாக அவங்க ஆர்டிஃபிஷியலான கிராஸ் அவங்க செட் பண்ணியிருப்பாங்க. தென் எயித் என்ன வார்த்தை என்ன மைண்டில் வருதுன்னா ட்ரீஸ். மரங்கள் நிறையா இருக்கும் பார்க்கில். தென் பிளே கிரவுண்ட். அப்சல்யூட்லி பிளே கிரவுண்ட் இல்லாமல் ஒரு பார்க் இருக்காது. சில்ட்ரன் கேன் பிளே தேர். ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஏரியா. அண்ட் திஸ் பிளே கிரவுண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்விங்ஸ் அண்ட் ஸ்லைட்ஸ். நிறைய ஸ்விங்ஸ் இருக்கும், ஸ்லைட்ஸும் இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வார்த்தைகள் நான் உங்களுக்கு இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். செக் ஆல் தீஸ் வேர்ட்ஸ். இப்போ இந்த வார்த்தைகள்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். And before that I will explain you how to use all these words. இப்போ பாருங்களேன்,
you have to understand the park is connected with several verbs. இப்போ பார்க்குன்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த பார்க்கில் கனெக்டடான நிறைய வேர்ப்ஸ் இருக்கும். ஸோ அந்த வேர்ப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஐ ஹவ் கிவன் யூ செவரல் நவுன்ஸ். நான் நிறைய நவுன்ஸ் கொடுத்தேன்ல, சீசா, தென் ப்ளே கிரவுண்ட், ஸ்விங்ஸ், இந்த மாதிரி நவுன்ஸ் எல்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோம், அதுக்கு ரிலேட்டடான ஆக்ஷன் வேர்ப்ஸை நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ வி ஆர் கோயிங் டு bring related words which can be connected with these nouns. The nouns ஓட கனெக்ட் ஆகக்கூடிய சில வேர்ப்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். செக் திஸ் லிஸ்ட், இட் இஸ் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக இதை நான் காமிக்கிறேன். ஓகே, ப்ளீஸ் செக் இட் அண்ட் தென் அப்சர்வ் எவ்ரி திங் டில் ஐ ரீட் தட். நான் வாசிக்கிற வரைக்கும் அதை நீங்கள் வந்து பாருங்கள். ஓகே, ஃபைன். ஸோ ஐ எம் கோயிங் டு ரீட் நவ். ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. Park அப்படினாலே we have to think about some verbs which are connected to park. Visit, walk, play, relax. Okay, so these are the verbs. Okay, and when it comes to swings, you can remember some verbs like swing na நம்ம ஊசல் ஆடுறதுன்னு சொல்லுவோம். ஸோ ஊஞ்சலில் ஆடுவது. play, ரைடுன்னு சொல்லலாம். climb சொல்லலாம். climbனா ஏறுறது, jump, உட்காருது, இந்த மாதிரி நிறைய ஸ்விங்கில் நம்ம பண்ண முடியும். அண்ட் இதெல்லாம் கனெக்டட் வேர்ட்ஸ், ரிலேட்டட் வேர்ட்ஸ். ஸ்லைட் பார்க்கும்போது ஸ்லைட் பண்ணுவோம். ஸ்லோ, அதுக்கடுத்து கிளைம் அப்படின்னா ஏறுவோம். பிளேன் விளையாடுவோம். ரைட் பண்ணுவோம். டிசைன் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏறுறது இறங்குறது எல்லாமே இதில் வந்துடுது. சீசாப் அப்படின்னு பார்க்கும்போது ரைட், ப்ளே, பேலன்ஸ் பண்ணுவோம் அதில். ஸோ இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் வரும். பெஞ்சஸ் அப்படின்னா அதில் நம்ம உட்காருவோம். சிட், ரெஸ்ட் எடுப்போம். ரிலாக்ஸ், ரெக்லைன், லீன்னா சாஞ்சிக்குவோம். இது மாதிரி நிறைய புது வார்த்தைகள் நம்ம வந்து பெஞ்சஸ் அப்படின்ற நவுனோட இந்த சில வேர்ப்ஸ் கனெக்ட் பண்ணலாம். அண்ட் பாத்னா வழி சொன்னேன். வாக், அதில் நடக்கலாம். ஃபாலோ, யாரையாவது பின்தொடரலாம். டேக் அப்படின்றது டேக் அ ரூட், ஒரு ரூட் எடுத்து போகலாம். ஸ்ட்ரால்னா சும்மா மெதுவாக மென்மையாக நடக்கிறது. ஹைக் அப்படின்றதும் அது ஒரு விதமான ஒரு ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு நடக்கலாம். அந்த மாதிரி பாத் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய கான்செப்ட், நிறைய வேர்ப்ஸ் கனெக்ட் ஆகும். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய இது மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் கோ த்ரூ எவ்ரி திங். ஓகே, இட் வுட் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. எனிஹவ், after this there is a beautiful way to improve your thinking ability. பாருங்களேன், இதில் நவுன்ஸ் வருது, நவுன்ஸ்க்கு அடுத்து ரிலேட்டட் வேர்ப்ஸ் வருது. அந்த ரிலேட்டட் வேர்ப்ஸ் எல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி ஒரு சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணுறது தான் இந்த லெக்சிக்கல் செயினிங் டெக்னிக்கோடைய சாராம்சம். நிறைய பேருக்கு சொல்லியிருப்பாங்க, மேம் எனக்கு இந்த நவுன்ஸ்லேருந்து வேர்ப்ஸ் டிரைவ் பண்ண முடியல, இந்த வேர்ப்ஸ்லேருந்து நம்ம சென்டென்ஸ் டிரைவ் பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கு தான் இந்த லெக்சிக்கல் செயினிங் டெக்னிக் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டெக்னிக். சரி, இதில் சில வாக்கியங்கள் நம்ம எப்படி உருவாக்குறோம் அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இஃப் யூ ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Okay, we are going to start with the sentence. It is very very important. Please listen to me carefully. Yeah, so here are some sentences according to the noun as well as the verbs which I have listed out. இப்போ என்னென்னா, பார்க் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அதில் நம்மளுக்கு தேவையான வேர்ப்ஸ் எல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஐ லைக் டு விசிட் த பார்க் ஆன் சண்டேஸ் டு வாக் அண்ட் ரிலாக்ஸ். ஸோ இங்கே விசிட், வாக், ரிலாக்ஸ் எல்லா வேர்ப்ஸையும் நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணிட்டோம். ஓகே, யூஸிங் த வேர்ட் பார்க். பார்க் அப்படின்னா நான் விசிட் பண்ணுவேன், நடப்பேன், அங்கே நான் ஒரு இலைப்பாருவேன், ரிலாக்ஸ் பண்ணுவேன். எல்லா வேர்ப்ஸுமே கனெக்ட் ஆகி ஒரு சென்டென்ஸ் ஆயிடுச்சுல. இதுதான் உங்களுடைய திங்கிங் எபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் ஸ்விங்ஸ் பாருங்கள். சில்ட்ரன் லவ் டு ஸ்விங் ஹை ஆன் த ஸ்விங்ஸ் இன் த பிளே கிரவுண்ட். ஸ்விங் அப்படின்றது தூரி. அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப உயரமாக போயிட்டு திருப்பி கீழே இறங்கி வருவாங்க, அதுதான் ஸ்விங். ஸோ அதனால தான் ஸ்விங் ஹை ஆன் த ஸ்விங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்விங் அப்படின்றது வேர்பாகவும் பயன்படுது, அது நவுனாகவும் பயன்படுது இங்கே. ஓகே, த தேர்ட் ஒன், ஸ்லைட். கிட்ஸ் கிளைம் அப் த லேடர் டு ஸ்லைட் டவுன் த ஸ்லைட். ஸ்லைடில் எப்பவுமே லேடர் இருக்கும், அது மேலே ஏறி போய் தான் அவங்க கீழேருந்து ஒரு ஸ்லோப்பிங் பொசிஷனில் கீழே விழுவாங்க. ஸோ அதுதான் ஸ்லைடோடைய ஒரு உதாரணம். அதுக்கடுத்து சீசா. மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஐ லைக் டு ரைட் த சீசா இன் த பார்க். ஸோ அது ரைட் பண்ணுறது, சீசான்றது நான் சொன்னேன் பேலன்ஸ்டான ஒரு விஷயம் தான். அது நம்மளுடைய வெயிட் பொறுத்து மேலே போகும், கீழே வரும். இட் இஸ் அண்ட் ஆல்சோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்ட்ரென்த் ஆஃப் அ பர்சன். அதுக்கடுத்து ஃபிஃப்த் ஒன், பெஞ்சஸ்.
நம்ம என்ன பண்ணுவோம், உட்காருவோம். We sat on the benches to rest and enjoy the view. So we sit அப்படின்னு கூட சொல்லலாம். So past tenseல we sat ன்னு சொல்லலாம். Path, நடக்கிறது. I follow the path through the woods to get to the park. So நடந்து போய் அந்த இடத்துக்கு நான் இலக்கை அடைவேன் அப்படின்னு சொல்லலாம். Grass அப்படின்னா my mom or dad mows the grass in our lawn every weekend. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் வந்து வெட்டுறது, அதை க்ளீன் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் நம்ம நிறையா பண்ணுவோம். ஸோ கார்டனில் பார்க்கில் இதெல்லாம் ரெகுலராக பண்ணுவாங்க. தே ஹாவ் த மெய்ட் ஆல்சோ. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மரங்கள் அப்படிங்கும்போது we plant trees in our community park to provide shade. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மரங்களை நடலாம். பிளான்ட் பண்ணுறதுன்னு நடுறது. பிளே கிரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் பிளே அண்ட் எக்ஸ்ப்ளோர் இன் த பிளே கிரவுண்ட் டூரிங் இன்டர்வல் டைம் ஆர் எனி டைம் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி பாருங்கள் நிறைய வாக்கியங்கள். ஓகே, ஸோ ஐ ஹவ் கிவன் யூ ஆம்பிள் சென்டென்சஸ் யூஸிங் திஸ் லெக்சிக்கல் செயினிங் டெக்னிக். ஸோ இந்த டெக்னிக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு நவுன் ஒரு சில வேர்ப்ஸ் and the related verbs combine பண்ணி you can create a sentence every day in order to improve your thinking level. So your thinking level will get drastic change if you use this lexical chaining technique constantly. If you do this practice regularly, definitely you will gain many vocabularies, you will learn many phrasal verbs, many nouns will be added, and many sentences will be framed by yourself. So it is a fantastic technique. Even I have tried at my home, and I have been teaching many children online, and people, they have been learning and they have been scoring high band in IELTS, TOEFL. So if you are in Canada, if you are in America, or if you are in Australia, okay, it is really difficult to go to America because there are rules, many rules, new rules. Okay, so you can travel to Canada, or you can travel to Australia, even New Zealand. You can get many jobs. So if you want to travel there, if you want to score high band in IELTS or TOEFL, you can recommend Possible English, or you can join my online classes. Definitely it is going to make yourself more successful. I'm able to increase your probability of success. Definitely you can win, you can do well. Definitely you can do anything, even impossible things possible. So I hope this video can help you to think more in English language, and you will never get afraid or frightened to speak or think in English language with others in future. All the best. So I'll see you in the next topic very soon. Subscribe to my channel. Bye.